அவர் பேசுனதில் ஒன்றும் ரொம்ப அதுக்காக தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஊழலே ஒழிப்பேன் இன்றைக்கி இல்லை முடினாலும் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையே. சும்மா ரவுடிங்களை பிடிக்கிறோம், அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் கஞ்சா எடுக்கிறோம், அதை எடுக்கிறோன்னா கண்டிப்பாக தீர்ந்து போன சக்தின்றார். 1,15,00,000 வாக்குகளை வாங்கினேன் வச்சுருக்காங்க ஒரு கட்சி 22% வச்சுருக்க கட்சி எப்படி தீர்ந்து போன கட்சியாக இருக்கும்? திமுக அதிமுக இல்லாத எதிரிகளே இல்லாத ஒரு இதை நிலையை உருவாக்குவோன்னு அவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜென்சி டிஎம்கே புதிய தலைமுறைகளுக்கான சந்திப்பு அப்படின்ட்டு ஒரு சமீபத்தில் வந்து டிஎம்கே சைட்லேருந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஜென்சிக்கிடையே திமுக வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத வந்து வெளிக்காட்டுற விதமாக இருந்தது. இந்த சைடு அப்படியே பார்த்தோன்னா அதிமுகவை பொறுத்தவரை இளம் தலைமுறையினருக்கு வழிவிடுங்க அப்படின்ற ஒரு குரல் வந்து இப்போ மேலும் வலுவாங்கி வீசிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு வழக்கில் வந்து சிபிஐ வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. தாவேகால வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சர் இல்லை, ஆதவர்ஜுனா தான் முதலமைச்சர் அவர் அப்படின்ட்டு சிவசங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்ருக்கு. அண்ணாமலை அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்ற பேச்சு இருக்கும்போது இன்றைக்கி டெல்லி பயணம், நிதின் நபினை வந்து சந்திக்க போயிருக்காரு. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கும். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று ஜென்சி டிஎம்கே அப்படின்ட்டு புதிய இளம் தலைமுறைகளுக்கான ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தினாங்க டிஎம்கே சைட்லேருந்து. எப்படி பார்க்குறீங்க? இளம் தலைமுறையினர் ஜென்சியை நோக்கி ஏங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் சிரிச்சிங்க, நான் சிரிப்பாங்க, நீங்கள் எதுங்க சிரிக்கிறீங்க? இளம் தலைமுறையினர் அப்படின்னு சிரிக்கிறீங்களா? என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க பார்த்தேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் ஜென்சியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படியா சார்? அவன் அதான் கேட்குறேன். ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டார்க் கலர் பனியனு இல்லை ஒரு சட்டையை போட்டு வந்தால் ஜென்சி. நீங்கள் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான். கொஞ்சம் இளைஞர்களும் இருந்தாங்க, அதே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கூட்டம் என்ன கூட்டம்? ஜென்சிகள் அவர்களாகவே இப்படி தான் அதை விஷயத்தை கிளப்புறாங்க. ஜென்சிகளுக்காக ஜென்சிகளாலேயே ஜென்சிக்காக ஒரு கூட்டம், ஜென்சி கூட்டம் நடத்த முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஜென்சிகளாகவே ஒன்று சேர்ந்து நடத்துகிற கூட்டத்துக்கு அரசு எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்கலையாம். விஜய்க்கு என்னண்ணா பண்ணீங்க? பழிக்க பழியா சார்? அட இவங்க யாருங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அது உடனே அவர்கள் அப்படியே அண்ணா அறிவாலயம் வந்தாங்களாம். வந்த உடனே அவர் என்ஆர் இளங்கோ பேசுகிறார் பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்துக்கு இதுன்னு. எல்லாமே அதாவது ஒரு நேரடியான ஒரு இதுவே கிடையாது, எல்லாமே செட்டப் செய்யப்பட்டு அப்புறம் எங்கேயே நடத்திக்கங்க அப்படின்ட்டாங்களாம். என்ன நடத்துகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? சரி, எல்லாம் வந்து உக்காந்துட்டாங்க உள்ளக. அந்த பார்த்தா எல்லாம் பாதிக்கு மேலே எல்லாம் ஜென்சிகளை பெற்றெடுத்த ஜென்சிகள் அப்படி வச்சுக்கலாமா? டைட்டில் சொல்லலாம் சார் இன்னைக்கு வீடியோவுக்கு. ஜென்சிகளை பெற்றெடுத்த ஜென்சிகள்னு கூட்டம் அப்படின்னு எல்லாம் வயசானவங்க. அந்த வழக்கமாக அந்த டிஎம்கேல இருப்பாங்களா, அதே கூட்டம் தான். சரி, நான் என்ன கேட்குறேன், ஜென்சி கான்செப்டு அது ஒரு போலியான ஒன்று. எல்லா காலத்துலேயும் ஜென்சிகள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஜென்சி அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் அண்ணா காலத்தில் அந்த ஜென்சிகள் இருந்திருக்காங்க. அவர்கள் அண்ணா எம்ஜிஆருடைய இது, கலைஞருடைய பேச்சாற்றல் இதற்காக ஈர்க்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு தமிழ் இந்திய எதிர்ப்பு இதுன்னு வந்தாங்க. எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஜென்சி கூட்டம் வந்துச்சு. அது எம்ஜிஆருக்காக. அப்புறம் அமைச்சரவையில் எல்லாமே இந்த இன்றைக்கி தாவேகா இருக்கிற மாதிரி இளம் அமைச்சர்கள். இன்னும் கூட அந்த சாதனையை அவர் முறியடிக்கலை. 26 வயசில் ஒருத்தர் அமைச்சராக்கினார், விஜயசாரதின்னு ஒருத்தரை. 28 வரையும் வந்துட்டாங்க. ஆமாம், 28 வரைக்கும் வந்துட்டாங்க. அப்போ இந்த இது அப்போ இளைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் வரும்போது ஒரு மாற்றம் வருது. இப்போ வந்து சமூக வலைதள காலம். இது ஆரம்பித்தா 2010 ஆரம்பித்தது. இருந்தாலும் அதை வந்து அதோடைய வீச்சு முழுமையாக ஒரு அரசியலில் பிரதிபலித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கும் வந்துச்சு. ட்விட்டர் அப்புறமா வருது, இன்ஸ்டா அப்புறம் வருது. இந்த ஃபேஸ்புக்கில் வந்த டீம் அப்படியே இருக்குது. அதுதான் இப்போது நேற்று அங்கே இருந்துச்சு ஜென்சி டீம், அதுதான் அது. அடுத்து ட்விட்டரில் ஒரு டீம் வருது உள்ளக. அவர்கள் வந்து 2020, 22 அந்த பீரியட் வரைக்கும் வராங்க. அதற்கு பிறகு இந்த கொரோனா கட்டத்துக்கு பிறகு இந்த இன்ஸ்டா டிக்டாக்கு தடை பண்ணோன்னா 2021 டிக்டாக் இருந்தது. அதை தடை பண்ணோன்னா இன்ஸ்டா பெரிய உள்ளதாச்சு.
இன்ஸ்டா மெட்டாக்காரங்க கொண்டு வந்தது. அது வந்தோடனே இளைஞர்கள் ஃபுல்லாக அதில் இருக்காங்க. அப்போது அந்த இளைஞர்கள் அவர்களுக்கான அரசியல் அவர்கள் புரிஞ்சிக்கிறது, இல்லை அவர்கள் தலைவர்களை ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் இவர்கள் ஃபேஸ்புக்லேருந்து இப்போ தான் ட்விட்டருக்கு வந்துக்கிறாங்க. அதுலேயும் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இவர்களே ஐடி விங்குன்னு தொடங்கிக்கிட்டு அது முழுசுமே என்னது ஃபேக் அக்கௌண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை திட்டுறது இந்த மாதிரி தான். அதை தாண்டி பெருசாக இல்லை. எழுதுறவன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போய் இவ்வளோ நீட்டுக்கு எழுதுறான், பெருசாக எழுதுறாங்க. பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த வடிவத்துக்கும் வந்துட்டாங்க இவங்க. இப்போ டிஎம்கேவும் அந்த வடிவத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ரீல்ஸு அந்த கலாச்சாரம் அதுக்கெல்லாம் வரலையா? சிஎம்ஏ ரீல்ஸ் தானே போட்டுருந்தார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நான் போட்ட ட்வீட்டுடைய முக்கியமான இது. அடிப்படை பிரச்சனை என்ன? ஜென்சியா? அது கிடையாது. அது வந்து ஒரு பார்ட்டு. மக்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல, உங்களுடைய ஆட்சி, உங்கள் ஆட்சியின் மேலே வந்த கோபம், விலைவாசி உயர்வு, ரவுடிசம், போதைப் பொருள், அதுதான் மெயின், போதை கலாச்சாரம். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் பாதிப்பு. அப்போ இது எல்லாம் சேர்ந்து கோபம். இந்த போதை கலாச்சாரம் இவங்களால மட்டும்தானா அப்படின்னா இல்லை, திராவிட கட்சிகளே அப்படி தாயா அப்படின்ற ஒரு கோபம். இதுக்கு மாற்று நீயா? இவ்வளோ நாளாக வேறு வழி இல்லை, சரி நீ ஒழினோம் உனக்கு போடு, நீ ஒழினோம் உனக்கு போடு, இப்படி தான். போட்டதுக்கப்புறம் ஏன் போட்டோன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க சார். அது வரும் சொல்லலை, அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுவும் 15 நாள்லேயே ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி 2 பேருமே வேணாம் அப்படின்னு தீர்மானித்த பொழுது தான் ஒரு திரைக்கவர்ச்சியில் இவர் விஜய் அவர்கள் உள்ள வர்றாரு. ஏன் திரைக்கவர்ச்சின்னு சொல்கிறேன்னா, ஒரு 8-10 வேட்பாளர் தவிர மற்ற யாரையுமே மக்களுக்கு தெரியாது. கவுன்சிலர் எலெக்ஷனில் தான் அப்படி நடக்கும். கிராமப்புறங்கள்லாம் வேறு, அங்கே ஊருக்குள்ளே எல்லாரையும் தெரியும். இந்த நகர்ப்புறங்களில் கவுன்சிலர் யாருன்னே தெரியாது. அவன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா கவுன்சிலர் வைக்கப்பட்டு நம்ம போய் மக்களை பார்க்கணுன்னா வரமாட்டார். அதோட அடுத்த 5வது வருஷம்தான். நானே அப்படி தான் ஓட்டுக்கிட்டலாம் போட்டு ஒரு நாள் கதவு தட்டுறாங்கண்ணா, சார் மேயர் வந்து இது கொடுக்குறாங்களாம், கொசு ஒலிகலையா, கொசு ஓலை கொடுக்குறாங்களாம். அப்படியா, இவங்க தான் கவுன்சிலர்னாங்க. ஓ இவங்க தான் கவுன்சிலரா, ரைட்டு. எப்போ 1.5 வருஷம் பொறுத்து ஒரு அம்மாவை கூட்டு வந்து இவங்க தான் கவுன்சிலர்ன்றாங்க. அதுதான் நம்ம நிலமை. அந்த மாதிரி இருந்ததில் இப்போது தாவேகால எம்எல்ஏக்கள் அப்படி தான். அப்போ யாரை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க? விஜய், விசில். அப்போ இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? ஜென்சியா? ஜென்சி ஒரு பார்ட்டு தான். ஜனங்களுடைய கோபம், உங்கள் மேலெல்லாம் உள்ள வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஆட்சி மாற்றம் வரணும்னு போட்டாங்க. ஜென்சி தான் முழுசுன்னா அவங்க நேரத்துக்கு முழு மெஜாரிட்டியோட வந்திருக்கணும். ஆமாம். அதனால் இவர்கள் என்ன பிரச்சனைனா, இவர்கள்ட்ட வந்து எந்த வித முன்னேற்றமும் கிடையாது. சம்பாதிக்கிறதுல மட்டும், கார் வாங்குறதுல மட்டும், இல்லை லக்ஸரி ஐட்டம் வாங்குறதுல மட்டும் முன்னேற்றம் இருக்கும். இந்த காரா, இது வேணாப்பா, இன்னொரு லக்ஸரி கார் வாங்க, அவ்வளோதான். தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுல நீங்கள் என்ன அப்டேட் ஆகுறீங்க? எந்த அப்டேட்டும் கிடையாது. அடுத்த கட்டம் அதே வாரிசு, அப்பா, புள்ள, பேரன், கொள்ளு பேரன், இப்படியே இவர்களை நோக்கி அரசியல். அப்புறம் அதிமுகலேருந்து வந்தவர்கள், அவர்கள் எல்லாம் பெரும் பொறுப்பில் அவர்களை சுற்றி அரசியல். அதுக்கு பிறகு அமைச்சர்களுடைய வாரிசுகள், எம்பிகளுடைய வாரிசுகள், அவர்களை சுற்றி அரசியல். அதற்கு பிறகு மாவட்ட செயலரில் வளமாக இருக்கிறவங்க, பணக்காரங்களாக இருக்கிறவங்க, இவர்களுடைய நண்பர்கள் வட்டாரம், இவர்களை சுற்றி அரசியல். அதுக்கெல்லாம் பிறகு தான் கட்சிக்காரன். அவன் எங்கே இருப்பான்? பேனர் அடிப்பான், போஸ்ட் ஓட்டுவான், கூட்டத்துக்கு ஆள் பிடிச்சி கொண்டு வருவான். இந்த வேலைக்கு மட்டும்தான். அப்போ ஒரு அதிகார மையமாக ஒரு 5 அடுக்கு லேயராக இவர்கள் ஆட்சியை நடத்திட்டு போகிறது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஸ்டாலின் வரார், விடியல் தர போகிறார், அதெல்லாம் சொன்னாங்க. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? தந்தார். யாருக்கு? அதிகாரிகளுக்கு. நல்லா கையவுத்து விட்டார். அவர்கள் ஜாலி தான், அவர்கள் நினச்சது தான். அது காவல்துறையாக இருக்கட்டும், ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அவர்கள் ஆட்டம் தான் ஆட்டம். எனக்கு என்னென்னு பத்திரப்பதிவில் பத்திரம், அது லேண்ட் வேல்யூ ஏற்றுறது, பத்திரத்தை இது பண்ணுறது, பத்திர கட்டணம் ஏற்றுறது, எவ்வளோ கஷ்டம் ஜனங்களுக்கு. இவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை வளைக்கிறது. மின்சாரம் அப்படி இப்படின்னாங்க. பார்த்தா அவங்க இருந்த காலம் முழுதும் மின்சார கட்டணத்தை ஏற்றுனாங்க. பால் ஒழுங்காக வந்து இந்த ஆவினையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணி இருக்கிற பாலையும் கிடைக்காம போச்சு. சரி, மற்ற விஷயங்கள், அரிசி விலை, பருப்பு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுப்பாட்டில் வச்சிங்களா? இல்லை.
100 சமைச்ச இடத்துல 300 செலவு, வருமானம் அதே 100 இல்லை 150. அப்போ மீதி வயிற்றில் ஈர துணி கட்டிக்கணுமா? இந்த இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு வெறுத்து போய் எல்லாத்துக்கும் மேலே பொய்யா சொல்கிறது, எதையுமே செய்யாமல் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், எல்லாத்துக்கும் மேலே கமிஷன். அன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுத்துரு 50% வரைக்கும் கமிஷன் கொடுத்துருக்கோம் பொதுப்பணித்துறையிலன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, ஒப்பந்தத்தாரர். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வித வேலையும் சரியாக நடக்கலை, புதிய திட்டங்கள் வரல, எப்போ பார்த்தாலும் இவரை சுற்றிக்கின்னு வீடியோ எடுத்துக்கின்னு போட்டுக்கின்னு அதை கொண்டு போய் பரப்பிக்கின்னு, அப்போ எப்படி ஜனங்க விரும்புவாங்க? இந்த காரணங்களை தான் தேடணும். 5-6 ஸ்ட்ராட்டஜி டீமு, அந்த ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு அறிவு கிடையாது. அது அதிகபட்சம் என்ன செய்யும், பைக்கை ஓட்டுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதுதான் இவரை அப்படியே ஒரு இது மாதிரி லீடர் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சினிமாவில் நடிக்கிறார் அவர், டெய்லி அவர் மேக்கப் போட்டு காமிக்கிறது. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர், நீ எப்படி வந்தாலும் ஜனங்க கவலைப்பட போகிறதில்ல. ஆமாம், நீங்கள் என்ன செய்கிறதுன்னு பார்த்தா ஜனங்க பார்ப்பாங்க. காமராஜர் நம்ம டெய்லி மேக்கப் போட்டுன்னு 2 கோட்டு அடிச்சிக்கின்னு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டா வந்தார்? இல்லை அண்ணாதுரை அப்படி வந்தாரா? எம்ஜிஆர் இயற்கையாகவே இருந்தார், ஜெயலலிதா நடிகை தான், அவங்க மேக்கப் 4 கோட்டு போட்டுனா வந்தாங்க. இவரை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ட்ரெஸ்ஸுன்னா அதுன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஸ்ட்ராட்டஜி டீமுக்கும், இவர் இப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்றது தானே. திரும்ப இந்த மாதிரி இதிலே தான் கவனம் செலுத்துறது. அப்போ 5 ஸ்ட்ராட்டஜி டீம் இருந்தோம், இவர் தோற்று போவார்னு யாருக்கும் தெரியல. இது யாருக்கும் தெரியலையா? யாரும் சொல்லலையா? சொல்கிறதுக்கு பயம், தெரியும், போய் சொன்னால் திட்டுவார், எதுக்கு நம்ம சொல்லணும், நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஆவதை பார்க்கலாம், அதிகாரிலேருந்து எல்லாம் தான் அன்றைக்கி அங்கே சல்யூட் வச்சுருந்தோன்னா நீ திருச்சியில் விஜய்கிட்ட சல்யூட் வச்சுன்னுக்கிறாங்க, போங்க குத்து அதுக்கு பின்னாடி வந்துச்சு. அவர் கப்பற்படை சல்யூட் வச்சுன்னுக்கிறாரு. அவர் என்ன ஆச்சு, நீங்கள் கர்நாடகா போகிறீங்க, ஒருத்தர் காணும், ஒரே ஒருத்தர் மட்டும் கொண்டு புக்கு நீட்டார் வாங்கி. அதனால் இப்போ என்ன, இது எதையுமே உணரல, அப்படியே கண்டுபிடிச்சாங்களாம். எல்லாம் சின்ன பசங்களாம் ஓட்டு போட்டாங்க, எல்லாம் ஜென்சிப்பா. அந்த ஜென்சின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே இந்த ஆதவ அர்ஜுனா தான். ஜென்சி புரட்சி அது இதுன்னு, இல்லாட்டி அது கூட இங்கே வந்திருக்காது. அது நேபாளத்தில் நடந்தது. அவர் அன்றைக்கே கோவப்பட்டு ஏதோ ஒரு ட்வீட் போட்டார், போச்சு. ஜென்சி சரி, ஜென்சிப்பா, ஜென்சிகளால் அவங்க ஓட்டு. அப்போ ஜென்சியை கவர் பண்ணோம், என்ன பண்ணணும், பள்ளிகளில் கல்லூரிகளில் உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகணும். என்ன கருத்தை கொண்டு போவீங்க? திராவிடம், என்ன திராவிடம்? ஆரியன், என்ன ஆரியன்? மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை, என்ன மும்மொழி கொள்கை? இருமொழி கொள்கை. ஏதாவது ஒரு இதுவாக பேச முடியுமா? முடியாது. சுயபெருமை தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் பண்ணாமல் சரி என்ன தான் பண்ணலாம், உடனே அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் யார் நேற்று ஏற்பாடு பண்ணுது, அது முந்தானல் யார் பண்ணா? டிஆர்பி ராஜா. ஏற்கனவே ஐடி விங்க வச்சு முட்டு சேர்ந்து கொண்டு போனார். இப்போ இது ரீல்ஸ் கொடுத்தாங்க டஃப்பாக சார். உடனே ஐடி இது ஜென்சி கூட்டம், சரிப்பா ஜென்சி கூட்டம் வந்தீங்க, ஏன்னா வெளியில் இருந்தால் வந்தாங்க, இதே திமுக இருக்கிற கூட்டம் போய் உக்காந்துக்குச்சு, அதே தானே, அதே கும்பல் போய் உக்காந்துச்சு. பாதினா மீதி பாதி ஜென்சியை பெற்றவர்கள் எல்லாம் உக்காந்துக்கின்னு நாங்கள் கொத்தடிமை தான் இதுதான் ஊருக்கே தெரியுமே, இதை வேறு மேடை போட்டு வேறு சொல்லணுமா? அதனால் இவர்கள் இன்னும் மாறலை. என்ன தோல்விக்கு என்ன காரணம்? நம்மளோட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்களே சார், அது என்ன சார் ஆச்சு, என்ன நிலைமையில் இருக்குது சார்? அது பல லட்சத்தி பல்லாயிரக்கணக்கான பல வகை 100 கணக்கான பல 10 கணக்கான அப்படியே மனுக்கள் வந்துடுது போல், அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போவும் தப்பு எதுவுமே தெரியாது, பாவம் இவங்க எல்லா தப்பையும் வெளியில் இருந்து சொன்னால் தான் இவங்களுக்கும் தெரியும் இல்லை, எதனால் தோற்றலாம் இப்போ வரைக்கும் தெரியாது. கொளத்தூரில் ஏன் தோற்றோம், மற்ற இடங்களில் ஏன் தோற்றோம். இப்போ சேப்பாக்கத்தில் ராஜினாமா பண்ணிட்டுன்னா தோற்றுருவார் இவர் உதயநிதி. ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு இப்போ அங்கே போயிடுச்சு எல்லாம் முழுசுமாவே. அந்த மாதிரி இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் இல்லைங்க, உங்கள்கிட்ட கூட்டணி கட்சிகள் இல்லை. நாளைக்கு உதயநிதி தனியாக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், ஸ்டாலினும் உதயநிதியும். அப்போது அதற்கு என்ன கொள்கை வச்சுருக்கீங்க? இந்த திமுகவுக்கு எதிராக
அணி திரட்டுறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? இவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி தயாராக இருக்கீங்க? என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ண போகிறீங்க? என்ன டேட்டாஸ் வச்சு அடிக்க போகிறீங்க? ஒருத்தர் டேட்டாஸ் வச்சு அடிக்கிற ஆள் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் எங்கே தவறு நடக்குது, என்ன நடக்குதுன்னு கலைஞர் ஒரு காலத்தில் டேட்டாஸ் போடுவார். அந்த மாதிரி போட்ட அரசியல் தான் ஜெயிச்சது. நீங்கள் வழக்கம் போல் தவழ்ந்த பாடி, ஊர்ந்த பாடி, சோபா அரசியல் இந்த மாதிரி பேர் வச்சுக்கின்னு அதே ஊட்டியிருந்தா கடந்து போய்கிட்டே இருப்போம். அப்போது திரும்ப திரும்ப இவர்கள்ட்ட இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. டேட்டாஸோ மற்ற விஷயங்களோ எதுவுமே இல்லை. அப்போ இதையே பேசிகிட்டு இருந்துட்டு கூடுதலாக ஜெங்ஸி அப்படின்ட்டு எல்லா 40-45 வயசில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சுக்கின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு புரட்சின்னு போட்டுனுக்கிறாங்க. கீழே ஃபுல்லாக கிண்டல் பண்ணுங்கிறான். ஏன்டா ஜென்சியை கூட்டு வந்தால் ஜென்சியை பார்த்தவங்களாம் கூட்டு வந்துக்கிறீங்க அப்படின்னு முழுசுமே தான் அந்த கண்டென்ட்டு ஃபுல்லாகவே. அதனால் இவர்கள் இதுவரை காரணத்தை ஆராயவில்லை. காரணத்தை ஆராய்ந்தால்தான் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி நடக்கும். வழக்கமாக இருக்கிற திமுகவுடைய அந்த பலம் கூட இப்போ அவங்கள்ட்ட இல்லை. கூட்டணி போனதுனாலயா? கூட்டணி போனதுனால தான். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்றதை யோசிக்கணும். வைகோ யோசிச்சுட்டு இருக்காப்புல தாவேகோட எப்போ ஜாயின் பண்ணலான்னு. அந்நியார் ரொம்ப வாய விட்டோமோ அப்படின்னு யோசிச்சுன்னுக்கிறாங்க. இல்லை மறுபடியும் அந்த இதுக்கு என்டிஏக்கு போயிடலாமா அப்படின்னு. அதனால் இந்த கதைலாம் ஓடிட்டு இருக்குது. இது தனித்து விடப்படுகின்ற நிலைமைக்கு ஆளாகிறாங்க. திமுக வந்துடுச்சு. சரி சார், அப்படியே அதிமுக வந்தால் ராஜ்சத்தியன் அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக தோத்ததோட காரணத்தை அறியணும், அடுத்த இளம் தலைமுறைகளுக்காக நீங்கள் வழிபடணும் அப்படின்ட்டு அவர் தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காரு. அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வு கட்சி இளம் தலைமுறையினான ராஜ்சத்தின் கையில் தான் ஐடி விங்கே கொடுத்தாங்க. ஆனால் செயல்பாடுகள் ஒன்றும் பெருசாக இல்லையே சார். என்ன பண்ணார்? அதான் செயல்பாடுகள் ஒன்றும் பெருசாக இல்லையே சார். அவரை கேட்டால் என்ன சொல்லுவார்? எல்லா மாவட்டத்துலேயும் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் கையில் தான் இந்த ஐடி விங் மாதிரி இருக்குது. நம்ம போய் ஏதாவது சொன்னால் நீ நான் எனக்கு சொல்ல வர அப்படின்னு என்னை செயல்படவே விடல அப்படின்னு. அப்போ இது எங்கே தப்பு? சுற்றி எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் போய் நிற்கும். ஐடி விங்னா அந்த ஐடி விங்கு ஒரு பவர் கொடுக்கணும். ஆமாம். அப்போ தான் அது வேகமாக இயங்கும். ராஜ்சத்தியனும் அவரும் வந்து வேகமாக இயங்கி இருக்கணும். அவருடைய இந்த வேகம்லாம் பத்தாது. அப்போ ஐடி விங்குன்றது இவர்களோட போட்டி போடுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அவர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த பல திட்டங்கள் ஐடி விங்கு பெருசாக கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நம்மளே அப்போ சொல்லிகிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில், எதையுமே கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு. அதை யார் தடுக்க போகிறா? மாநிலம் தழுவிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இளைஞர்கள்ட்ட கட்சியை கொடுத்து தான் ஆகணும். இன்றைக்கி பாஜக பாருங்கள், ரீஷஃபிள் பண்ண போகிறாங்க. எதை? கட்சி அமைச்சரவை. கட்சியும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரீஷஃபிள் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் யார்? நிதின் நவீன். அவருக்கு என்ன வயசு? ஒரு 40-45 இருக்கும். எப்படி கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா? மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் பட்னாவிஸ் இளைஞர். இது வெஸ்ட் பெங்கால், அவரும் ஓரளவுக்கு அங்கே இருந்தால் தயாரான ஒரு தலைவர். இப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் உள்ள இளைஞர்களை இறக்கிடுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. பாஜகவில் அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருக்கிற நல்லா இருக்கிறவரை கொண்டு போய் கட்சி பணி கொண்டு போயிடுவாங்க. கட்சி பணியில் இருக்கிற ஒருத்தர் கொண்டு வந்து அமைச்சராக்குவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன் நடக்குதுன்னா கட்சியை வந்து புனரமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. யாருடைய ஒர்க்கு எங்கே தேவையோ தூக்கி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த கட்சி நீங்கள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி மாற்றம் நிகழ்கிறதுனால தான் அவர்கள் வந்து கட்சி ஸ்ட்ராங்காக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அசைக்க முடியாத அளவுக்கு பாஜக இருக்குது. அப்போ அதிமுகவில் இளையவர்கள் இப்போ அதே திமுகவுடைய இன்னொரு வடிவம் தானே அது. அதனால தானே மக்கள் அதை நிராகரித்தது. என்ன மாற்றம் இருக்குது? அதே அமைச்சர்கள் அதே மாதிரி இதுதான். புதுசாக யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு மாற்றுவாங்க, வேறு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த மாதிரி அப்படியே வந்தவங்க தானே இப்போலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் பீரியட்லாம் அது நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு
பெருசாக மாற்றம் இல்லைல்ல. அது இதெல்லாம் இளைஞர் கையில் கட்சியை உடைக்கணும். அந்த மாதிரி இப்போ ஜெயலலிதா பேரில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னே கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்தாங்க. இப்போ விஜயபாஸ்கர்லாம் இருக்கார், மாணவர் அணிலேருந்து வந்தவர் அவரெல்லாம். இவர் நம்ம விஜயபாஸ்கர். அந்த மாதிரி அடுத்தடுத்து செட்டு வந்துகிட்டே இருக்கணும்ல. அது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்கள பிரபலப்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஏடிஎம்கேல நடக்கலைன்றது தான் இப்போ குரல்கள் எல்லாம் தொடங்கியிருக்குது. ஏடிஎம்கே ஒற்றுமையாக இருங்கன்னு ஒருத்தர் தீக்குளிச்சு உயிர் நிறுத்திட்டார். இன்றைக்கி போய் எடப்பாடி அவர்கள் அஞ்சலி செலுத்திட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. சொன்னதுக்கான காரணம் வந்து இப்போ என்ன சொன்னார்னா, அதிமுக ரெண்டாக பிரியுது, அதிமுக தோல்வி, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி சம்பவத்தில் அவர் பண்ணியிருக்காரு. தோல்வி கூட மேட்டர் இல்லைங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் 13 வருஷம் வனவாசம் இருந்தார் கலைஞர். கட்சி நான் உடஞ்சா போச்சு. ஆனால் இது 10 தோல்வி 2021 அப்புறம் தான் தோல்வி தொடருது. 5-6 வருஷத்தில் கட்சி உடையுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஆகக்கூடாதுல்ல. நீங்கள் நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தொண்டர்கள் கீழே இருக்கிற வாக்களிப்பவர்கள் 2 பேருக்குமே நம்பிக்கை போயிடும். இவ்வளோ இனிமேல் அவ்வளோதான் அந்த கட்சி அப்படின்ற முடிவு கொண்டாங்கன்னா முடிஞ்சது கதை. நம்ம வேற எங்கேயா போடுவோன்ற மாதிரி போடுவோம். அப்போ மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? போராட்டங்கள், டெய்லி ஆக்டிவிட்டீஸு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்து தொல்லை கொடுக்கறது, ஆர்ப்பாட்டங்கள், தலைவர்கள் இயங்குவது, எல்லா மாவட்டங்களையும் தனித்து இயங்குவது, இதெல்லாம் பண்ணால் தான் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்றைக்கி டிஎம்கேட்ட அது கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறது வேறு, எதிர்கட்சியாக இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு செம்ம நாலேஜ் வேணும். அவர்கள் பெரிய சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் கையில் இந்த வாய்ப்பு இருக்குன்னு தட்டி விட்டு போகணும்ல. போகலன்னா என்ன ஆகும்? வேறு யாராவது வந்து தட்டிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி சார், ஜென்சி பற்றி பேசணுன்றதான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது தாவேகா வந்து ஆட்சி அமைச்சருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், அவங்கள நோக்கி தான் வந்து அரசியல் நகர போகுதுன்றதுனால அண்ணாமலை அவர்கள் கட்சியில் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கா? ஏன்னா கம்பேரிட்டிவ்லி டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேல யங்ஸ்டர்ஸை வந்து இன்னும் முன்னிறுத்தலை, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அண்ணாமலை இறக்குவோம் அப்படின்ற ஒரு பாணியில் இருக்கிறாங்க. யார்? சரி, அண்ணாமலை உள்ளே வராரா? அவர் உள்ளே வராரா கேட்குறீங்க? அப்படி தானே கேட்குறீங்க? அப்புறம் பிஜேபியோட பின்புலத்தில் அண்ணாமலை வராருன்ற ஒரு டாபிக் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கேட்குறேன் நான். பிஜேபி பின்புலத்தில்னா மாநில தலைவர் ஆகிடுவாங்களான்னு கேட்குறீங்களா? எப்படி கேட்குறீங்க? இல்லை சார், அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறார் சார், பேக்கில் பிஜேபி இருக்குல்ல சார், இருக்கான்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இந்த 2 பேர்கிட்டையும் இருக்க அந்த வேக்கண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அண்ணாமலை கேளுங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுக்குமே ஒரு அந்த மைனஸ் இருக்குல்ல. பிரச்சனைகளை பேசுறது, பிரச்சனை என்னான்னு எடுத்து பேசுறது, ஒரு விஷயத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுன்னு பேசுறது, ஆக்ரோஷமாக மக்கள் பிரச்சனை எடுத்து கையில் எடுத்து நுணுக்கமாக பேசுறது, இது இவர்கள் 2 பேருக்குமே மைனஸ். எடப்பாடி பழனிசாமி பேசுவார், அவர் மட்டுமே பேசினா. அதனால் இளைஞர்களை கவர்ற மாதிரியும் கொண்டு போகணும். இப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அண்ணாமலை வந்து கொஞ்சம் வேகமானவர். இவர்கள் எல்லோரையும் கம்பேர் பண்ணும்போது வேகமானவர். ஒருவேளை இன்றைக்கி அவர் வந்து டெல்லி பயணம் போயிருக்காரு, நிதின் நபின் அவர்களை பார்க்க. அவர் மாநில போயிருக்காரு சார், அகில இந்திய தலைவரை பார்க்க போயிருக்காரு. அப்போ சொல்லிட்டு கிளம்பலாமா? அப்படியா? அதான் கேட்குறேன். அமைச்சரவை வந்து ரீஷஃபில் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ எல்முருகனுக்கு கிட்டத்தட்ட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அண்ணாமலையை அமைச்சராகி பாஜகவில் தங்க வைக்கிற ஏற்பாடு இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் துணை போனார்னா அது அவர் தனி கட்சின்றதெல்லாம் இருக்காது. அவர் வழக்கம் போல் அவருடைய நேரடியாக அமைச்சராக வந்து இங்கே பேசிகிட்டு இருப்பார். அப்படி தான் போகும். அதனால் நிதின் நபீன் கூப்பிட்டு அனுப்பிச்சி இவர் போகிறாரா, இல்லை இவரே போய் சந்திக்க போகிறாரா, என்ன இதுன்னெலாம் தெரியல. சில விஷயங்களை சொல்கிறாங்க. ரஜினிகாந்தோடு சேர்ந்து ரஜினிகாந்தோடைய ஆலோசனை, ரஜினிகாந்தை சந்தித்து பேசதான் இருந்ததாமே. அப்படியா? சந்திச்சிட்டாரான்னு தெரில. அப்போது அது ஒரு நல்ல முயற்சியாக தான் இருக்கும். கட்சி ஆலோசனை என்ன பண்ணலாம் ஏதுன்றது. அப்படி ஒரு வேளை அதெல்லாம் சந்திச்சுட்டு நிதின் நபின்ட்டையும் ஒரு பை சொல்லிட்டு வரலான்ட்டு போகிறாரா ஒன்றும் தெரியல. அதனால் எது இருந்தாலும் அவருடைய பிறந்தநாளுக்கு அப்புறம் தெரிய தான் போகுது. இப்போ கொஞ்சம் பல்ஸ் பார்த்துன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன்.
தனியாக போகலாமா இல்லை உள்ளே ட்ராவல் பண்ணலாமா, ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொளுத்தி போட்டு பல்ஸ் பார்க்குறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேன் தடவி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது தெரியலையா ரிசர்வ் பேங்கோட வழிகாட்டுதல் படி இது பாசிபிள் இல்லை அப்படின்ட்டு பயிர்க்கடன் ரத்துப்படி முழுமையாக பண்ணாததுக்கு வந்து தங்கம் தென்னரசு வந்து ஒரு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். நபார்டு வங்கியுடைய பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு. எவ்வளோ தள்ளுபடி பண்ணுறீங்களோ 2 மாதத்துக்குள்ளே அந்த காசை கட்டிடணும். அப்போ இவரால் அந்த இது கட்ட முடியாது. இப்போதைக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடினா கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபா வரைக்கும் வரும், கூட வரும். அப்போ அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்கறதுக்கு இவர்கள்ட்ட காசு கிடையாது. நீங்கள் போன ஆட்சி இறங்கும் பொழுது நீங்கள் மக்களுக்கு அந்த 2,000 ரூபா கொடுக்கறதுலையே இவங்கள்ட்டேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆதி திராவிட நலத்துறையிலேருந்து அந்த அமௌண்ட் எடுத்து உரிமை தொகை கொடுத்தாங்க. அதனால் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்பொழுது பயிர்க்கடன் தள்ளுபடின்னா ஒன்று கம்முன்னு விட்டுருக்கணும். அதான் பர்மிஷன் கேட்டிங்களே, நிதி நிலை சீரானோ நான் சரி பண்ணுறேன்னு. அப்புறம் என்ன நடுவில் இது வந்து பெரிய அளவில் பேக் ஃபயர் தான் ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் யாசகம் கேட்குறாரு, பா என்கிட்டே காசு இல்லைப்பான்னு போயிட்டா விட்டுருவார். 2 ரூபா கொடுத்தா 2 ரூபா வரலாம், அவர் தூக்கிட்டு திருப்பி அடிப்பார் வர. அந்த மாதிரி தான் இப்போ இது ரத்துன்னா ஒரேடியாக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா கூட கொண்டு போயிடலாம். நீங்கள் வந்து வெறும் 1 லட்சம் கடனுக்கு 5,000 ரூபா 50,000 ரூபா இருக்கிறதா முழு தள்ளுபடி அப்படின்னா, ஏக்கர் கணக்கில் இருக்கிறவங்க ஒவ்வொரு இதுக்கும் செலவு பண்ணி லேக்ஸில் தான் இருக்கும். 1.5 லட்சம் 2 லட்சம் தான் கடன் இருக்கும். நீ ஒவ்வொரு உரமும் பயிரும் கம்மி விலையை விற்றுட்டு இருக்குது. அப்போ வாங்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன இது? அப்படி இருக்கும் பொழுது இது யானை பசிக்கு சோள பொரின்ற மாதிரி தான் ஜனங்க பார்ப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனையில் வந்து இவங்க யோசிக்காமல் பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க. சரிங்க அதெல்லாம் விட்டுருங்க. அது என்ன தேன் தடவி என்ன சொல்கிறாங்க, 2025 வந்து ரிசர்வ் பேங்க் நீங்கள் கொடுத்தீங்களா? அதுக்கெல்லாம் பேருனாது இது. இவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி இவரும் கூட ஒரு அமைச்சர் உக்காந்துன்னு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. எதுக்கு? அன்புமணிலாம் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டார்ல, தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு ஒன்றுமே நிறைவேற்றலைன்னு. அதுக்கு என்ன சொன்னார் இவர்? 40% நிறைவேற்றிட்டோம், 60% பரிசீலனையில் இருக்குது. எப்போ? 4வது வருஷம் 4.5வது வருஷத்தில் சொல்கிறாரு. இதுதான் இவர்கள் தேர்ந்து தடவுன லட்சணம். சரி, கோயம்பேட்டில் கார் ஏறி இளம்பெண் படுகொலை சம்பவம். ஜென்சி 17 வயசு பொண்ணு இளம்பெண் வந்து காயமா 18 வயது பெண் கொலை 17 வயது பெண் காயம். இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் வந்து மது பழக்கம்ன்றது 21 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அனுமதி இல்லைன்ற சூழலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவ்வளோதான், முதல்வர் கவனத்துக்கு தான் இதை கொண்டு போகணும். அந்த காவல்துறையினர் அவர்கள் நடந்து கொண்ட விதம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சர்ச்சையாக இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த பார்கள், இந்த பப்புகள் இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸ் செக்லாம் பண்ணணும், அதை முறைப்படுத்தணும். இதெல்லாம் அந்த ஒரு பையன் 2 பையனுக்கு அடிபட்டுருக்குது. இந்த 2 பசங்க எப்படின்னா, இந்த பப்பு கலாச்சாரம் தெரியுமா அவங்களுக்கு? எப்படின்னு என்ன சொல்லுங்கள். போனதில்லை சார். நான் மட்டும் நான் இப்போ போயிருக்கேண்ணா. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? பப்பில் போய் டான்ஸ் ஆடின மாதிரி சொல்கிறீங்க. பப்பு கலாச்சாரன்றது நீங்கள் போகிறீங்கன்னா துட்டு கொடுத்து போகணும். ஒரு பொண்ணு கூட கூட்டு போனீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. அதுக்கு சில பொண்ணுங்க தனியாக வரணும். வந்து ஒன்றா யாரோ நீங்கள் யாரோ அவங்க யாரோ, அவங்களுக்கு உங்களால் அவங்களுக்கு லாபம், அவங்களால உங்களுக்கு லாபம், 2 பேருக்கும் லாபம், மியூச்சுவல். உள்ளே போயிட்டு சரகருக்கு அடிச்சின்னு டான்ஸ் ஆடுறது இதுதான். ஏன்னா பல இது இப்போ ஏவுகணை, மிசைலு, டிஆர்டிஓ அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கு எல்லாம் பண்ணி அப்படியே மூளை அப்படியே கொந்தளிப்பில் இருக்கும். அப்போ போய் அந்த பப்பில் டான்ஸ் ஆடி சரக்கு அடிச்சு இது பண்ணால் அதெல்லாம் சரியாயிடும். மறுநாள் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மூளை கரெக்டாக இருக்கும். இதில் முன்னெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகத்தினருக்காக இருந்தது, இப்போ அதெல்லாம் இல்லை. நான் அடிப்பட்ட பையன் பேசுறது கேட்டிங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குடிசை பகுதி இல்லாட்டி அது கொஞ்சம் மேலே இருக்கிறது தான் அவன் ஸ்லாங்கு, மற்ற விஷயங்கள் எல்லாமே. வந்தோன்னா அந்த பொண்ணுங்க வந்து ரேப்பில் போட்டு வந்துச்சிங்கன்னா
ஏய் யார் அவங்க, இல்லை நான் அந்த பொண்ணுங்க ரேப்பிடோ போட்டு வந்துச்சிங்கண்ணா, யாருன்னு தெரியாது போல், அதை அப்படி சொல்கிறாங்க. வந்திருக்காங்க, உள்ளே போச்சிங்கண்ணா, நான் எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இல்லைண்ணா, நான் வந்து மேலே போய் உக்காந்துட்டேண்ணா, ஃப்ரெண்டுக்கிறான் மேலே போய் உக்காந்துண்ணா, அந்த பொண்ணுங்க சரக்கு வச்சுட்டு ஆடிட்டு இருந்துச்சிங்கண்ணா, அப்போ இடிச்சிக்கிட்டு இது பண்ணியிருந்தானுங்கண்ணா. ப்ரோ அப்படி தள்ளி ஆடு ப்ரோ, எதுலனா எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள், பொண்ணுங்க ஆடும்போது இடிக்கிற மாதிரிலாம் தள்ளி ஆடு ப்ரோ அப்படின்னாங்க. உடனே அங்கேயே ஒருத்தருக்கு டிச் அடிச்சாங்களாம். உடனே போய் பவுன்ஸர்கிட்ட சொன்னாங்க, அதெல்லாம் வெளியில் வந்தால் நீ போய் பார்த்துக்குப்பான்ட்டாங்க. மறுபடியும் எப்படி இப்படி ஆடி இருந்தாங்களாம். அப்புறம் எதாவது தகராறு ஆச்சான். அப்புறம் இவங்க கிளம்பிட்டாங்களாம். எப்படி கிளம்புனீங்களா கேட்டால், ஒரு ஸ்கூட்டியில் 4 பேர், 4 பேருக்கு என்ன வயசு, ஒருத்தனுக்கு 19, ஒருத்தனுக்கு 20, இந்த பொண்ணுக்கு 18, இன்னொரு பொண்ணுக்கு 17. ஒரே வண்டியில் ஸ்பீடாக போயிருக்காங்க. இந்த குரூப்பு வேறு ஒரு டீம்கிட்டே சண்டை போட்டுருக்குது. இந்த குரூப்பு போய் காரில் வெளியில் போய் காற்று கடந்துருக்குது. இந்த பசங்க ஏறிக்கிட்டு இதுங்க பாவம் இதுங்க அப்புறம் நீங்கள் போயிருக்கானுங்க அப்படியா. இன்னொரு குரூப் சண்டை போட்டதில்ல, அவன் 2 கல் விட்டு போய்க்கிறான். இவங்க மேலே கோபத்தில் இந்த குரூப்பை போய் காரில் இடிச்சிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். மொதல் தடவை இடித்ததில் தள்ளாடி இருக்குது வண்டி, 2வது தடவை இடித்ததில் தூக்கி அடிக்கப்பட்டு அந்த பொண்ணு கீழே வந்து தலையில் காயம், முகம் சதஞ்சிச்சு போல், இன்னொரு பொண்ணு படுகாயம். இந்த 2 பசங்க கீழே வந்து சிராய்ப்பு காயம். இவனுங்களை போலீஸு காலில் கூட்டி போய் உட்கார வச்சுக்கின்னு சாயந்தரம் வரைக்கும் இந்த லைட்டாக ஒரு முதல்ல இது மாதிரி பண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவும் அனுப்பாமல் உட்கார வச்சுருக்காங்க ஸ்டேஷனில். அதை பார்த்துட்டு வெளியில் வந்து அந்த வக்கீல் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. இப்போ இந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு அப்படி அம்மா வந்து நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் அப்படின்னு கலங்குறாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, கேட்டால் கோபம் வரும். நீ என்ன ஏன் அங்கே போனாங்க நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு. 18 வயது பெண்ணும் 17 வயது சிறுமியும், 18 வயசுனா மட்டும் நான் அதுவும் சிறுமி தான், 1 வருஷம் கூடனால என்ன எப்படி பப்புக்குள்ளே அனுமதிக்கிறீங்க? 21 வயசு கீழே மது அருந்தக்கூடாதுன்னு விதி இருக்குது, எப்படி அனுமதிக்கிறீங்க? இந்த லாப நோக்கத்தோடு செயல்படுறது. சரி 18 வயசு பொண்ணாவது அனுமதிச்சிட்டோம்பா மேஜரு, 17 வயசு பொண்ணு எப்படி விட்டீங்க? சந்தேகம் இருந்தால் ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஆமாம், வியாபாரம் தானே அந்த இடத்துல குறியாக இருக்குது. அந்த இடிச்சிட்டு போனவங்கள அப்புறமா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு உயிர் போயிடுச்சு இல்லை. அதனால் காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களில் சோதனை எதுவுமே கிடையாது. பப்புக்குள்ளே போகிறது கிடையாது. உங்களுக்கு தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்களே. இது வேறு அவங்க நின்று ஏன்பா சில இடங்கள்லாம் அங்கே வர்ற வாகனங்கள்னாலே பெரிய போக்குவரத்து ஜாம். வந்துட்டு பெருசாக யாராவது ஃபோன் பண்ணிக்கணும்னா வந்து ரொம்ப மரியாதையாக கொஞ்சம் போங்கப்பா அப்படி இப்படின்னு பண்ணிட்டு அடுத்தது போயினே இருப்பாங்க. அவ்வளோதான். அட்டன் பண்ணிட்டோம், 100 கால்ஸ் வந்துச்சு, அட்டன் பண்ணோம், ஐயா இது சரி பண்ணிட்டேன் ஐயா, அவ்வளோதான். ஏன்னா 100 கால்ஸுக்கு பதில் சொல்லணும். உள்ளே போய் பார்க்குறது, 11 மணிக்கு மூடுறாங்களா அதை ஃபாலோ பண்ணுறது, இதுதாங்க சட்டம் ஒழுங்கு. இது சரியா? ஏன் அது சட்டம் ஒழுங்கு இந்த புது ஆட்சி வந்துச்சு, நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு சொல்கிறீங்க, என்ன பண்ணீங்க? அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. அதே அதிகாரிகள் இவர்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் ஒழுங்கு தெரியும்னு இவர்களுக்குள்ளேயே ஷிஃப்ட் பண்ணிக்கிறது. இங்கேருந்து அங்கே போடுறது, அவர் அங்கேருந்து இங்கே போடுறது. மற்ற பொறுப்பில் வெளியில் இருக்கிறவங்க அப்படியே இருங்க. இவங்களால மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. இவங்களுக்குள்ளேயே இங்கேருந்து திருச்சிக்கு போறியா, நீ அங்கேருந்து இங்கே வந்துடு, நீங்கள் எல்லாம் நீங்கள் மட்டுமே லா அண்ட் ஆர்டரில் இருப்பாங்க. மற்றவங்க யாருக்கும் லா அண்ட் ஆர்டர் பற்றி தெரியாது. என்னாச்சு நடந்துச்சா இல்லையா? இப்போ 4 பேர் ஒரு பைக்கில் இடித்து தள்ளுற அளவுக்கு பாரில் சண்டை. என்ன தான் பண்ணுறீங்க? அவனை பாருங்கள், அவன் தொழில் உள்ளுக்குள்ளே இது பண்ணிட்டு அவன் முடிச்சு விட்டு வெளியே அமுச்சு விட்டான். அது வெளியில் கொலையிற வரைக்கும் போய் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறீங்க? எத்தனை பாரில் சோதனை இட்டுருக்கீங்க? இன்னும் அதே பப்பு பார் செயல்பட தானே செய்யுது. ஆமாம். அப்போ செயல்படுதுன்னா உள்ளுக்குள்ளே கண்காணிக்காமல் போகுதுன்னு என்ன அர்த்தம்? 17 வயசு பொண்ணுக்கு மது கொடுத்தா அந்த பார் மேலே நடவடிக்கை எடுக்குமா வேணாமா? கண்டிப்பாக எடுக்கணும். என்ன பண்ணாங்க அவங்க போலீஸ்? இல்லை யார் அதை பற்றி கவலைப்பட்டா? இதுதான் நிலமை இன்றைக்கி. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு, இனி பாருங்கள் அப்படி நடக்கும். ஒன்றும் நடக்காதுங்க. நான் சொன்னது தான், சிங்கப்பெண்ணுன்னு கொண்டு வந்ததெல்லாம் பேருக்கு தான். அது
இளைஞர் இது பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுன்னு பிரிவு இருக்குது. அப்புறம் என்ன சிங்கப்பெண்ணு? நாலேஜ் இல்லைன்னு தெரியுதா? அவர் தானே அறிவித்தார். அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது அறிவித்தார். இப்போ முதல்வர் ஆகிட்டார். முதல்வர் ஆனவனும் அந்த அதிகாரிங்க போய் சொல்லணுமா வேணாமா? கட்சி தலைவராக இருக்கும்போது தேர்தல் வாக்கும்போது நீங்கள் சொல்ல தேவையில்லை, அது அவங்க இஷ்டம். சிங்கப்பெண்ணு, புலிப்பெண்ணு, சிறுத்தை பெண்ணு எதாவது போடுவாங்க, சொல்லிக்குவாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு சார் ஏற்கனவே இருக்குது சார், பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு இருக்குது. பெரிய அளவில் நம்ம அது தான் அந்த ஃபோர்ஸை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். இல்லை பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுக்கு பேர் இந்த பேராக வச்சிடலாம். ஓகே, என்னது இது? முட்டு சந்து கூட்டு போகிற அதிகாரிகள் தானே தான் அதிகாரிகள். இப்போ அதிகாரிகள் பேச்சை கேட்டு தான் இந்த அரசும் இயங்குதா? அதிகாரிகள் பேசவே மாட்டாங்க. வேற என்ன பேசுனா தான் சொல்லிடுவேன். இப்போ நான் இருந்தால் சொல்லிடுவேன். இப்போ நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன், அந்த இடத்துல இருக்குன்னா சார் இது ஏற்கனவே இருக்குது சார், இது போட்டால் கிண்டலுக்குரிய விஷயமாக மாறிடும் சார், இது ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணவும் முடியாது, நாளைக்கும் நடந்து தான் சார் இருக்கும், குற்றங்கள் இந்த மாதிரி நடக்கும். எதிர்கட்சிகள் இதை வச்சுன்னு கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது நான் பண்ணிச்சுன்னு. இன்னொன்று இந்த இதில் இவர்கள் யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ பெண்கள் குழந்தைகள் குற்றத்தடுப்பு பிரிவில் பண்ணால் பெருசாக தெரியாது, எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு எதாவது பண்ணியிருந்தா அது 4 பேர் வீடியோ எடுத்தால் அது ஒரு இது மாதிரி மாறும். இது நல்லா இருக்காது சார் அப்படின்னு யார் சொல்லணும்? சொல்ல தயாராக இல்லை, தெரியுதா? கேடு கட்டுப்போ. இதுதான் இவர்கள் நல்லதையும் சொல்ல மாட்டார்கள், தீயதையும் சொல்ல மாட்டாங்க சார், தீயதையை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் அதிகார வர்க்கம். இதில் ஆட்சியாளர்கள் தான் உணர்ந்து மற்ற விஷயங்களை பார்த்து படித்து சமூக வலைதளங்கள் மற்றதெல்லாம் வரதை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். எங்கே தெரிஞ்சுக்கணும்? இந்த ஜென்சி கூட்டம் நடத்திட்டு புதிய புரட்சி எழுந்ததுன்னு போடுறாரு இது முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். தலைவா நீ இன்னும் திருந்தலையான்னு கீழே கேட்டு போடுறான். என்ன தலைவா உன்னை திட்டமிட்டு ஏமாத்துறான், இன்னும் கூட உனக்கு தெரியலையா தலைவா? எல்லாம் பெருசுங்களாக இருக்குது அந்த கூட்டத்தில். என்ன தலைவான்னு ஒன்றத்தை போடுறான். ஏய் அது அப்படி தான்டா, 50 வயசுக்கு மேலே தான் இளைஞரணியா? இங்கே இளைஞரணி பொதுச்செயலாளர் யார்? உதயநிதி. அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதோட அவர் அவங்க அப்பா இருந்தார் பாருங்க, 53 அப்பா இருந்துட்டு அவர் வரும்போது கரெக்ட் வயசு ஒரு 83 வந்தார், ஒரு 33 வயசு. அப்புறம் எவ்வளோ வருஷமாக இருந்தார் அவர் இளைஞரணியில்? அதுக்கப்புறம் வெள்ளை கோயில் சாமினாங்க, கொஞ்ச நாள் தான் இருந்தார், பிடிங்கி விட்ட கொடுத்துட்டாங்க. மாணவர் அணி இன்னும் கொடுமை. துரைமுருகன், இளப்புகழேந்தி இந்த மாதிரி மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ தான் கல்லூரி போயிட்டு முடிச்சுட்டு வராங்க. எப்போ சமீபம் வரைக்கும் கலைஞர் இருக்கிற வரைக்கும் இருந்தார் மாணவர் அணிலாம். துரைமுருகன் இருந்தார், அப்புறம் இளப்புகழேந்திலாம் வந்தார். அந்த மாதிரி இப்போ மாணவர் அணியில் யார்? கல்லூரிலாம் முடித்து பிஜிலாம் முடித்து எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன நம்ம இவர் ராஜீவ்காந்தி இருந்தார். இப்போ அவரை எடுத்துகிட்டு இன்னொருத்தர் யாரையும் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அங்கே மாணவர் அணியும். மாணவர் அணினா மாணவர்கள் தானே இருக்கணும், கல்லூரிகளில் படிக்கிற பிஜி படிக்கிற ஏதோ ஒரு இது முடித்தவங்க இருந்தால் பரவாயில்ல. இதுதான் நிலமை. அந்த மாதிரி இதில் தலைவரை நீ இன்னுமா நம்புகிற, உங்களுக்கு இன்னும் புரியல தலைவரன்றான். இப்படி தான் ஏமாற்றுவாங்க. இப்படி ஏமாந்து தான் முட்டு சந்து. சேம் அதே தான் இங்கே. இன்றைக்கி இவர் முட்டு சந்து பாருங்கள், திருச்சிக்கு இவர் போகிறார். எத்தனை மணிக்கு? இன்னும் போயின்னுக்கிறார். இப்போ நம்ம பேசுகிற இந்த 4:30 மணிக்கு போயின்னுக்கிறார். இது விமானத்தை விட்டு இறங்கி அவர் ரோட் ஷோ போயின்னு இருக்கார். கரெக்டாக இன்றைக்கி அதிகாரிங்க ஒரு முட்டு சந்துக்கு கூட்டு போகிற வேலையை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாயந்தரம் 3 மணி 4 மணிக்கு மேலே தான் இப்போ தான் பேசி முடிச்சிருக்காங்க. அப்போது 4 மணிக்கு மேலே தான் அவர் அங்கே வராரு. ஆனால் காலையில் 9 மணிலேருந்து பேருந்துகள் எதையுமே அந்த பாலம், திருச்சி பாலத்தில் எங்கேயுமே அனுமதிக்காமல் மக்களை நடக்க விட்ருக்காங்க. ஏன் காலையில் 5-9 மணிக்கு பேருந்துகள் போனால் 3 மணிக்கு வர விஜய் எப்படி பாதிக்கும்? இது போன்ற செயல்கள் தான் அதிகாரிகளால் அரசுக்கு கெட்ட பேர். 3 மணிக்கு வராருன்னா அவர் ஏரோட்ராமில் இறங்கின பிறகு நீங்கள் டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணினா கூட பரவாயில்ல. நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து பண்ணுறீங்கன்னா 6 மணி நேரமாக அந்த ஜனங்க என்ன ஆவாங்க? பல கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி அதிகாரிகள்
முட்டு சேர்ந்து கூட்டு போகிற வேலையை பண்ணுறது. இது எல்லாத்தையும் வந்து கடுமையாக அவர் வந்து தடுத்து அந்த விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தினா தான் நடக்கும். இல்லாட்டி 10ஓட 11 முடிவு பண்ணுவாங்க. என்ன வசனம் பேசினாலும் என்ன பண்ணாலும் 10ஓட 11. சார், விஜய் அவர்களுடைய திருச்சி பிரச்சாரம் எப்படி இருந்தது? திருச்சி பிரச்சாரம் அவர் இந்த ஒரு மாதம் அந்த ஆட்சியில் அவர் ஜெயிச்சதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற விஷயங்களில் முதல் தடவையாக பொது மேடையில் வந்து அவர் பேசியிருக்கார். முதலமைச்சரானதுக்கு பிறகு அதில் திரும்பவும் திமுகவுக்கும் கட்சிகளுக்கு தான் போட்டின்றாரு. தீய சக்தி. அவருக்கு கஷ்டமான நேரத்தில் உதவி செஞ்ச அதிமுகவுடைய ஒரு பகுதி அது தீர்ந்து போன சக்தி அப்படின்னு, அந்த தீர்ந்து போன சக்திகிட்ட தான் முதல்ல போய் ஆதரவு கேட்டு போனார். அவர்கள் கொஞ்சம் தயங்கினோன்னா காங்கிரஸ் உள்ளே போந்தோன்னா அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்தாங்க. இதெல்லாம் நடந்தது. ஒருவேளை காங்கிரஸ் வரலன்னா அதிமுக தான் அது வேறு. கண்டிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் நாங்கள் அப்படியே இருப்போம், தலைவரை விட்டு போக மாட்டோம்னு முடிவெடுத்திருந்தா சொல்லுங்கள். மற்றும் சிலர் தானே உதவி பண்ணியிருக்கணும். ஆமாம், மற்றும் சிலர் உதவியோடு தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தாவேகா வந்து திமுகவோட அதிமுகவை கபலீகரம் பண்ணுற வேலையில் தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறது. அதிமுகவுடைய ஓட்டை பறிக்கணும், அதிமுகவோடைய இடத்த கைப்பற்றணும், இன்னொரு அதிமுகவாக தாவேகாவை கொண்டு போகணும். இதில் தான் அதிகம் கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்கு தான் அதிமுகலேருந்து ஆளை பிடிக்கிறது, திரும்ப அதிமுகக்குள்ளேயே கவனம் செலுத்துறதுன்னு கொண்டு போகிறாங்க. அதை தடுத்து கட்சியை வலுவாக கொண்டு போய் இவர்களுக்கு எதிராக கொண்டு போகிறதுல தான் எடப்பாடி அவர்களுடைய சாமர்த்தியம் இருக்குது. அதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திமுக டிவிக்கே தான் வந்து நிற்கும். நான் திரும்ப சொல்கிறேன், திமுக தனித்து விடப்பட்டிருக்கு, அதிமுக அப்படி இல்லை. என்டிஏ கூட்டணி பலமாக இருக்குது. அவர்களுடைய எதிர்க்கட்சி வேலையை சரியாக செஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த உட்கட்சி பூசலில் மாட்டினாங்கன்னா மக்களுக்கும் சரி கட்சி தொண்டர்களுக்கும் சரி ஒரு இது வகையான அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அதில் ஒன்று தான் அந்த தற்கொலையெல்லாம் தொண்டர். ஆமாம். அப்போ இந்த அவநம்பிக்கை தொடர்ந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இப்போவும் சிவி சண்முகமும் விஜயபாஸ்கரும் வெளியே தான் இருக்காங்க, எந்த கட்சிக்கும் போகல. அவர்களை பேசி கட்சிக்குள்ளே கொண்டு வர மாதிரி பண்ணாதான் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் திமுகவில் வலுவிலேருந்து சில சமயம் வெளியேற சில பேர் நினைப்பாங்க. அவங்கள கூட அரவணைச்சி அதிமுகவில் கொண்டு வந்தால் அதிமுக பலம் பெறும், திமுக பலகீனமாகும். அடுத்த உள்ளாட்சி தேர்தலும் மற்ற விஷயங்கள்லாம் வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம். அதில் கடுமையான போட்டினா தாவேகா, காங்கிரஸ், பாஜக, என்டிஏ ஏடிஎம்கே தான் இருக்கும். திமுக ஒரு பார்ட்டில் இருந்தாலும் அவர்களால் பிரதமர் வேட்பாளர் எதையும் காமிக்க முடியாது. இப்போ மூன்றாவது அணி அதுன்னு வச்சு தான் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் அதிமுக தன்னுடைய காய்களை நகர்த்தினால் தாவேகாவுடைய நீங்கள் மோத முடியும். இல்லாட்டி கஷ்டம். ஏன்னா சில பேர் ஜெயிச்சு வந்த உடனே சுக்கிரதசை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால் முறையான ஒரு அரசியலை கொண்டு போகணும். அவர் வந்து அதிமுக முடிஞ்சிருச்சு, போட்டியே எங்களுக்கு தான், எங்கள் மாதிரி தான்ற மாதிரி நினைக்கிறார். அதிமுக முடிகிற இயக்கம் இல்லை, முடித்து வைக்கிற இயக்கம் அப்படின்னு காட்டணுன்னா அதுக்கேற்ற ஒர்க்கை கொண்டு போகணுன்றது தான் இது. இன்னொன்று, அவர் இந்த காலகட்டங்களில் நடந்ததை பற்றி பேசியிருக்காரு. எப்படி நீங்கள் முக்கியமாக கடைசி 5 நாள் நீங்கள் எப்படி கொல்லைப்புறம் வழியாக கூட்டு சேர்ந்து பண்ண பார்த்தீங்கன்னா, இன்னும் கூட அதை விரிவாக பேசியிருக்கலாம். அவர் லைட்டாக பேசிட்டு அப்படியே கடந்து போகிறாரு. எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண பார்த்தீங்க அப்படின்றதும், கோட்டு போடுறதை பற்றிலாம் பேசியிருந்தார். கோட்டு போடுறதை பற்றிலாம் பேசியிருந்தார். அதெல்லாம் அவர் பேசணும் அவசியம் இல்லை, அவருடைய இஷ்டம். அது ஏன் போடக்கூடாதா? அதான் விமர்சனம் வைக்கிறாங்கன்றதுனால அதுக்கு ஒரு விளக்கம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இவர் வேலையே என்னென்னா திரும்ப இந்த தண்ணியில் விளக்கம் தர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். தண்ணியில் விளக்கம்னா நீங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்களுடைய அமைச்சரவை அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோம், எந்தெந்த துறையில் என்னென்ன பண்ணுவோம், அதுன்னு சிங்கப்பெண் அதிரடி படை தான் பேசணும். அடுத்த வாரம் வந்து பயங்கரமாக சாதிக்கும் அதுன்றாரு. அவருடைய நம்பிக்கை பாவம், அவருடைய நம்பிக்கையை வெல்லட்டும். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுன்றது வந்து சிங்கப்பெண் படம் மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு காவல்துறை அனைவருமே சார்ஜ் ஷீட்டு விரைவாக ஃபைல் பண்ணி விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். காவல்துறையுடைய இப்போ சிபிசிஐடியாக இருக்கட்டும், இது நம்மளுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை கிரைமாக இருக்கட்டும், இல்லைன்னு ஐடியல் விங்காக இருக்கட்டும், இல்லை பொருளாதார குற்றப்பிரிவாக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், வழக்கை உடனே விசாரித்து குற்றவாளியை கைது செய்து சார்ஜ் ஷீட்டு முறையாக ரெடி பண்ணி
சந்தர்ப்ப சாட்சியங்கள்லாம் சரியாக தயார் பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி தரணும். இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறது. அது என்ன சிங்கப்பெண் மட்டுமா? குழந்தைகள் இது பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு பண்ணாதான் அந்த வேலையை? எல்லாரும் தான் பண்ணணும். அதே மாதிரி போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு தான் ரொம்ப முக்கியம். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு இதை வச்சுருக்காங்க, அதை ஸ்ட்ராங் பண்ணணும். அப்புறம் சொல்கிறாருல்ல, அதிகாரிகள்லாம் போட்டிருக்கோம் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். எங்கே அதே மாவு அதே குழம்பு தான் வச்சு பண்ணிக்கிறீங்க. புதுசாக எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ்னு என்ன போட்டிருக்கீங்க? அதனால் அவர்கள் 5 ஆண்டு காலம் யார் பவரில் இருந்தாங்களோ அவங்கள தான் இப்போவும் இருக்காங்க. புதுசாக யாரும் வந்து இதுக்கு வரல. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இவருக்காக அவங்க வந்து புதுசாக எஃபிஷியண்ட்டாக மாறுறாங்களா? விடுப்பா, அவர் முதல்வர் வேறு, இந்த முதல்வர் வேறு, இவருக்காக நம்ம எஃபிஷியண்ட்டாக இயங்குறாங்களான்னு பார்ப்போம். பொறுத்து இருந்து பார்ப்போம். அவர் பேசுனதில் ஒன்றும் ரொம்ப அதுக்காக தாண்டிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஊழலே ஒழிப்பேன், இன்றைக்கி இல்லை முடியலனாலும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொன்னதான் சட்டம் ஒழுங்குலையும் சொல்லியிருக்காரு. நீங்கள் பண்ணதுடைய மிச்ச சொச்சம் தான் இங்கே வந்து இது இருக்குது. வேரில் வெந்நீரை ஊற்றியவர்கள் அதுன்றாரு. தீய சக்தி திமுக, தீர்ந்து போன சக்தின்னு புதுசாக பேர் வச்சுருக்காரு. அதனால் தீர்ந்து போன சக்தியா தீர்க்கப் போகிற சக்தியான்றதை அவர்களுடைய நடத்தையில் அவங்க நிரூபிக்கணும். இன்னொன்று, இவர் வந்து இன்றைக்கி திருச்சி வந்துட்டு போகிறாரு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அது வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அவர் திருச்சி வந்த பொழுது ஒரு விஐபி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார். துரை வைகோ. இவரும் அவர்கிட்ட ரொம்ப அளவலாவினார். ஒரு மாதிரி அந்யோன்யம் தென்பட்டது. அது எங்கே போய் முடியும்னு தெரியல, பார்ப்போம். சரி சார், இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி அதிமுக வந்து அவர் வந்து பெருசாக ஈடுபாடு காட்டவே இல்லை. அதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வந்து அதிமுகலேருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்ததுக்கப்புறமும் சரி அதிமுக ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு. கண்டிப்பாக தீர்ந்து போன சக்தின்றாரு. 1,15,00,000 வாக்குகளை வாங்கின வச்சுருக்காங்க ஒரு கட்சி 22% வச்சுருக்க கட்சி எப்படி தீர்ந்து போன கட்சியாக இருக்கும்? ஆனால் அவங்க 24 வச்சுருக்காங்க, இவங்க 22 வச்சுருக்காங்க. போட்டியே திமுக எங்களுக்கு தான்றாரு. திமுக இருக்கிற எல்லாம் இப்போ உங்களோட இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன திமுக தனித்து விட போட்டு இப்போவும் போட்டின்றாரு. அதிமுகவை அழித்து அதில் கொஞ்சம் இவர் அதை அதிமுகவை மாறலான்னு ட்ரை பண்ணுறாரு. புது அதிமுக இன்னைக்கு கூட ஜெயலலிதா அம்மாவை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தது அது அவர் அறிக்கையில் சொல்லியிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், திமுக அதிமுக இல்லாத எதிரிகளே இல்லாத ஒரு இதை நிலையை உருவாக்குவோன்னு அவர் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஆசைலாம் அவர்களுக்கு இருக்குது. ஆசை இருக்கிறதுலாம் தப்பு கிடையாது. அதற்கேற்ற செயல்பாடுகள், அதற்கேற்ற ஆட்சி கொண்டு போகணும். நீங்கள் சொன்ன எதுவுமே ஆட்சி 6 மாதம்னு சொன்னாங்க, 6 மணி நேரம் கூட அவங்களால பொறுத்துக்க முடியல, விமர்சிக்கிறாங்கன்றது உண்மை தான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் இதையே சொல்லிக்கிட்டு நீங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களில் கூட நான் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். நீங்கள் தான் புதுசு ஆட்சிக்கு. உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு சட்டம் ஒழுங்குன்னா பழசு தானே. அப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணு நேற்று இறந்ததுக்கு தவிர்த்துருக்கலாம்ல. நம்ம தான் திரும்ப சொல்கிறோம்ல, சென்னையில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா பப்பு, பாரு, FL2 பாருங்க, ப்ளஸ் கிங் பின் யார், கஞ்சா, அதெல்லாம் தடுக்கணுன்றதானே நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையே. சும்மா ரவுடிங்களை பிடிக்கிறோம், அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் கஞ்சா எடுக்கிறோம், அதை எடுக்கிறோன்னா அது மேட்ரு இல்லையே. இந்த புழக்கம் எங்கே இருக்குது? எங்கே ஒரு நூல் பிடிச்சா எண்டில் போய் நிற்கிற மாதிரி அந்த இதை பிடிக்கணும், யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. அதற்கான ஏற்பாடு இல்லையே. எல்லா துறைகளிலும் போதை பொருள் நடமாட்டன்றது இருக்குது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? கல்லூரி விடுதிகள்லேருந்து ஒரு பிரபல யூனிவர்சிட்டியுடைய விடுதியில் தாராளமாக இன்றும் புழங்கி கொண்டிருக்குதுன்றாங்க. என்ன சர்ப்ரைஸ் செக் பண்ண போகிறீங்க? என்ன தடுக்க போகிறீங்க? கல்லூரி மாணவர்களை ரீட்டைலராக மாற்றி வச்சுருக்காங்க. அது நீங்கள் தான் புதுசு சட்டம் ஒழுங்குக்கு. இவ்வளோ நாளாக இருந்த அதிகாரிகளுக்கு தெரியும்ல, என்ன வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க. அதனால் இந்த கள்ளக்காதல் கொலைகள், குடும்ப வன்முறையினால் நடக்கிற கொலைகள், அந்த குடும்ப வன்முறைனா ஒருத்தருக்கு அடிச்சிக்கிறது, இந்த மாதிரி கோபதாபத்தில் கொள்வது, அதெல்லாம் இவங்க தடுக்கலை, ஏன் தடுக்கலைன்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் தனியாக இருக்கிற குழந்தைகள் பாதிப்பு அடைகிறது, பாலியல் பலாத்காரம், பெண் தனியாக இருந்தால் பாதிக்கப்படுறதெல்லாம் தடுத்து தான் ஆகணும்.
அதுக்கு நீங்கள் இப்போதுலேருந்து வேலையை ஆரம்பிச்சு தான் ஆகணும். நான் ஒவ்வொன்றுக்கும் நான் டைம் கொடுத்துட்ருப்பாங்களா? நீங்கள் தான், அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தான் புதுசு. நீங்கள் போட்ட அதிகாரிகள்லாம் இதே துறையில் இருக்கிறவங்க, அவங்களாம் இதெல்லாம் பழசு தான். அப்போ கொஞ்சம் வேகப்படுத்துகிற வேலையை அவங்க பண்ணணும்ல. நான் இப்போ தான் வந்திருக்கேன் டைம் போடுன்னா டைம் உங்களுக்கு தரும், அதிகாரிகளுக்கு தர முடியாது. ஆமாம், அதிகாரிகள் அவங்க வேலையை நேரத்தில் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கணும். ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், அது உண்மையாக இதுன்னு தெரியாது, வாட்ஸ்அப்பில் வருது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு அம்மா, அதாவது இந்த மேன் பவர் இது நடத்துகிற ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரமாக தேவைன்னு அனுப்புகிறாரு. அந்த அம்மா 35,000 நகையை தூக்கின்னு ஓடி போயிடுச்சு. இது நடந்தது போன வருஷம் மே மாதம். போன வருஷம் டிசம்பர் மாதம். அந்த அம்மாவை தேடி இந்த மே மாதம் 29ஆம் பிடிக்கிறாங்க. 5 மாதம் பொறுத்து பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. அவங்கள கொண்டு வந்து அந்த மேன் பவர் நடத்துகிறவர்கிட்ட விசாரிச்சுட்டு, அந்த மேன் பவர் நடத்துகிறவர்கிட்ட வச்சிருங்க, அவங்க 2 பேரும் பாதுகாப்பாக வச்சுன்னு ஒப்படைச்சிட்டாங்க. மறுநாள் ஸ்டேஷன் கூட்டு மறுபடியும் விசாரித்து மறுபடியும் உட்கார வச்சிங்க. நாங்கள் இது எப்படி கரெக்டாக இருக்கும்? போலீஸ் தான் போய் பிடிச்சிட்டு வருது. பிடிச்சிட்டு வந்து நகையை தேடிட்டு போனோம் தானே பிடிக்கிறீங்க. அவங்கள பிடிச்சி ரிமாண்டில் பண்ணணும். விசாரிக்கிறதுக்கு கஸ்டடி எடுத்து தானே விசாரிக்கணும். இதுக்கு யார் இந்த விஜய் வந்து கற்றுக் கொடுக்கணும்? இந்த நடைமுறை இந்த மாதிரி இன்றைக்கி அதை ஏன் சொல்ல வந்தோன்னா, அவங்க புருஷனும் பொண்டாடி அந்த பாதுகாப்பில் இருந்தாங்கல்ல, ஒருத்தர் கத்தியால் குத்துனதில் பொண்டாடி செத்து போச்சு. புருஷன் ஆபத்தான நிலைமையில் அட்மிட் ஆகிருக்காங்க. எப்படி என்ன சொல்கிறது? அதனால் இந்த நடைமுறையில் நான் வந்து விஜய் கற்றுக் கொடுக்கணுமா? இல்லை புதுசாக வந்து அமைச்சர்கள் கற்றுக் கொடுக்கணுமா? யார் கற்றுக் கொடுக்கணும்? சட்டம் ஒழுங்குன்றது அதிகாரிகள் அவர்களுடைய செட்டப்பு அது தனியாக இயங்கிட்டு தான் இருக்கும். ஆட்சி தான் மாறும். ஆட்சி மாறும்போது அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். அவர்களுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், இந்த லஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழிக்கணும்னா நீங்கள் இறங்கி செய்ய வேண்டியதானே. அவங்கள எது தடுக்குது? அதனால் இந்த உருட்டுலாம் வந்து இவர்கள் அதிகாரிகள் உருட்டுறதெல்லாம் முதல்வர் விஜய் ஏற்றுக்கக்கூடாது. எனக்கு தேவை ரிசல்ட்டு. ஜெயலலிதா பாணி தான். அப்போனா செய்வாங்க. ரிசல்ட்டு வேணும், எனக்கு உடனே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற வேலை நடக்கும். என்கவுண்டரை அனுமதிக்கக்கூடாது எந்த காலத்துலேயுமே. இது அதிகாரிகள் தப்பிக்கிறதுக்கு செய்கிற வேலை. சரி, இப்போ தாவேகா சைடு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 4 எம்எல்ஏக்கள் அதிமுகலேருந்து இந்த சைடு வந்துட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா லீமா ரோஸ் அவர்களை இந்த சைடு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் அதை கொண்டு வரல? ஏங்க லீமா ரோஸ் நான் புதையலா? இல்லை சார், கேட்குறேன். அவங்க இப்போ வந்து ஆதவர்ஜனா அவர்கள் இருக்காங்க தாவேகால, நடிச்சிருந்தா அவங்கள வந்து தாவேகாக்குள்ள ஏன் அவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே உள்ள ஒர்க் பண்ணிட்டுருங்கன்னு சொன்னான்னா தெரியுமா? இல்லை சார், அதான் அந்த அடுத்த கேள்வி தான் வர. செய்தியாளர்கள் கேட்டாங்க அவங்ககிட்ட, அதிமுக வந்து உங்கள் தலைமை கீழே வருதா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நீங்கள் வந்து பேர் என்னது, அதிமுக தலைமை ஏற்பீர்களாங்க? தலைமை ஏற்பீர்கள் இல்லை, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டாங்க. ஓ, அப்படி கேட்டாங்களா? ஏன்னா நம்ம செய்தியாளர் அடிக்கடி மர கலண்டுறோம். அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் கேள்வி கேட்குறேன். நினச்சிருந்தா ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாமே. இல்லைங்க, அவங்க வசதி படைத்தவங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரருடைய மனைவி. இந்தியாவிலேயே எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் பத்திரத்தில் வாரி வாரி கொடுத்தவருடைய மனைவி. அதனால் அவங்க வந்த உடனே 4-5 தொகுதியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அங்கே பதவியே வாங்கினாங்க, கட்சி பதவியே. அப்புறம் தேர்தலில் நின்று ஜெயிக்க வேறு செஞ்சுட்டாங்க. ஜெயிச்ச பிறகு அவங்க உட்காந்துட்டு என்னமோ எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, இவங்க உட்காந்துட்டு போய் பேட்டி கொடுக்குறதும், அதிமுகவும் தாவேகாவும் இணையும் அப்படி இப்படின்னு பேட்டி கொடுக்குறதும் இந்த வேலைலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு யூகங்கள் அடிப்படையில் எல்லாம் கிளப்பி விட்றாங்க. அது யூகமாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அப்போது அவர்கள் வந்து அதிமுகவில் தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த கேள்வி கேட்டால் ஆமாம் நான் சொல்லுவாங்க. அதனால் அதிமுக, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதிமுக தனது இதில் வேகமாக இயங்குகிற வேலையை பண்ணணும். தோல்விக்கான காரணங்களை பரிசீலித்து இறங்கி போகிற வேலையை பண்ணாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இல்லை இந்த மாதிரி நம்பிக்கையின்மை கட்சிக்குள்ளே வந்ததுன்னா இன்னும் 4-5 பேர் அவங்க ஆள் பிடிக்க தான் செய்வாங்க. இன்றைக்கி விஜய் வீரம் பேசுகிறாரு, இந்த 4 பேரை சேர்த்துக்கிட்டதை பற்றி என்ன பேச போகிறாரு? அது கிட்டத்தட்ட குதிரை பேரம் தானே. அதனால் அவர் வீரம் பேசினாலும் அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அவருக்கு இந்த வீரம் எல்லாம் கிடைச்ச வெற்றி வர விஷயங்கள். வீரம் 2 தேர்தலில் அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 இடைத்தேர்தலில் அடி வாங்கினாங்கன்னா இந்த வீரம் குறைஞ்சிரும். உள்ளாட்சி தேர்தலில் அடி வாங்கினா குறைஞ்சிரும். அதனால்
இவர்கள் ஒன்றும் அப்படியே தோல்வியை கண்டு அதுக்கப்புறம் வந்தவங்களாம் கிடையாது. வந்துட்டாங்க, இனியாக தக்க வைக்கிறதுக்காக நான் வேலைகளை என்னென்ன வேலைகளோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியிருக்க மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் உங்கள் ஆதரவு கொடுத்து அந்த சேனல் டெவலப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.